அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னா சேனக்கிழங்கை என்ன பண்ணேன், மஞ்சள் பொடி உப்பு பொடி போட்டு இப்படி ஸ்லேஸாக வெட்டி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக்காடு விட்டு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வத்தல் பொடி போட்டு லைட்டாக உப்பு, ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். அதில் போட்டு விரவி பொரித்து எடுக்கணும். சிக்கன் 65 சேனக்கிழங்கு சிக்கன் 65 மாதிரி இது செய்கிறது. அதுக்கப்புறம் ரசம். இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இப்போ கோழி வந்து ஒரு 1/4 கிலோ கோழிக்கு ஒரு சின்ன கேப்சிகம் குடமிளகாய், இந்த குடமிளகாயை கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் உள்ளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை ஏலம் கிராம்பு எல்லாம் நல்லா பொடியாக பொடிச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலையை பொடியாக நறுக்கி இதில் போட்டாச்சு. ஒரு சின்ன தக்காளி. இதுதான் தேவையான பொருட்கள். இதை வந்து கோழியில் கேப்சிகம் போட்டு வைக்க போகிறேன். இதில் வத்தல் பொடியும் சீரக பொடியும் போட்டு தான் பண்ண போகிறேன். நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். இப்போ அடுப்பில் குக்கரை ஏற்றியாச்சு. அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டாச்சு. இப்போ இந்த அடுப்பில் சேனக்கிழங்கு வேகுது. அது நல்லா வேகட்டும். ரொம்ப வெந்துடக்கூடாது. அரை வேக்காடு தான் அதுக்கு கொடுக்கணும். இப்போ இதை நம்ம கோழியை வைக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். இப்போ எடுத்து வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த எண்ணெயில் போட்டோம். அது போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒட்டாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் ஒட்டாது. போட்டுட்டு கருவேப்பிலை, இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த பொடிச்சு வச்ச ஏலம் கிராம்பு பட்டை எல்லாத்தையும் நம்ம போடணும். கரியாமல் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம தக்காளி போட்டுட்டு சீரக பொடியும் வத்தல் பொடி மட்டும் எண்ணெயிலே போட்டுறணும். அரை ஸ்பூன் பாருங்கள், அரை ஸ்பூன் சீரக பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ப வத்தல் பொடி. நான் அரை ஸ்பூன் தான் போடுவேன். காரம் ரொம்ப எங்களுக்கு செல்லாது. ஏன்னா அதில் நம்ம கேப்சிகம் போட்டு செய்கிறோம். இது வந்து நம்ம இது வெந்த உடனே இந்த மாதிரி ஒரு கன்று இப்போ இதில் வச்சு வடித்து வச்சுக்கணும். இப்போ கோழியை போட்டுரும். கால் கிலோ கோழி சிக்கனுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் கேப்சிகம் அளவு. இப்போ கேப்சிகம் போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். கோழி மட்டன் எப்போ கழுவுனாலும் தயிர் ஊற்றி உப்பு போட்டு அப்படியே விரவி வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறேன்.
நான் 1 ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம கேப்சிகம் போட்டு குடமிளகா போட்டு நம்ம வைக்கிறனால இது வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மூடி வேக வச்சிடும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துரும். கொஞ்சம் உப்பு பத்தாது. நான் தக்காளி போட்டனால எலுமிச்சை சாறு விடலை. நீங்கள் எலுமிச்சை சாறு விட்டு இந்த கோழி இதை வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடிடும். மூடி ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் பட்டன் போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷம் போகுது. 10 நிமிஷம் கூட கோழி தேவைப்படாது. கோழிக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம சேனக்கிழங்கு வடிச்சிரும். பாதி வெக்காடு வந்துட்டு இதுக்கு ப்ரெஷர் வந்து பட்டன் போட்டாச்சு. இப்போ சேனக்கிழங்க எடுத்துகிட்டு ரசம் தாளிச்சு விட்ரும். இப்போது குக்கரில் ப்ரெஷர் வந்து பட்டன் போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து வார வச்சிடணும். அரை வேக்காடுத்த வேக விடுங்க, ரொம்ப வேக விட்டுறாதீங்க. இப்படி ஒரு கிண்ணம் வச்சு இந்த கிண்ணத்துக்கு மேலே இதை வச்சுருங்க. இந்த வடியை இதை அப்படியே வடிச்சு விட்ரும். இப்போ கவுண்டர் டாப்பை இனி தான் க்ளீன் பண்ணணும். கஞ்சி வச்சுருக்கேன். அந்த கஞ்சி நல்லா ஆறின பொருள் செடிக்கு விட்டுருவேன். இப்போ இந்த அடுப்பில் ரசம் வச்சிரும். ரசத்துக்கு எல்லாம் வறுத்து தான் மிக்சியில் அரைப்பேன். தேவையான அளவு நல்லெண்ணெய். தக்காளி பழம், புளி தண்ணியை வேக வைக்கும் போதே இந்த 2 தக்காளி பழத்தை நறுக்கி போட்டேன். புளி ரொம்ப ஊற்றலை. இது தக்காளி ரசம் மாதிரியே தான் இருக்கும். புளியை கம்மியாக ஊற்றி எலுமிச்சை பழ சைஸு புளியை விட அதில் பாதி எடுத்துட்டு 2 தக்காளியை நல்லா அந்த புளியை பிணைஞ்சி வேக வைக்குவீங்களா, இந்த கொதிக்க வைப்பீங்களா புளி தண்ணியை, அதில் 2 தக்காளி பழம் இந்த கரண்டியால் நல்லா நச்சு விட்டுருங்க. தக்காளியில் உள்ள ஜூஸ் இறங்கிடும். சீரகம், பெப்பரு எல்லாம் நான் வறுத்து மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா இதை அரைச்சிட்டேன் பேஸ்டாட்டு. தாளிப்பதற்கு கடுகு, காயப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம். இதில் வந்து பொடியாக நறுக்கிய மல்லி இலையை போட்டேன். பொடிசா மல்லி இலையை நல்லா கழுவி, எப்போ கடையிலேருந்து மல்லி இலை வாங்கிட்டு வந்தாலும் அதை நல்லா பார்த்துக்கிடுங்க. மண் எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தியே வைங்க. ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம். நம்ம ஒரு பாக்ஸில் ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சாலே போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போடும். நாங்கள் வெங்காயம் போடுவோம். ரசத்துக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் போட்டால் வாசமாக இருக்கும். ரசம் தாளிக்கும் போது தேவையான அளவு காயப்பொடி. ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணின
சீரகம், மிளகு, வத்தலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது வெங்காயம் வந்து செவந்து வரும்போது போட்டு வளர்க்கணும். ஏன்னா இது ஏற்கனவே வறுத்து தானே பொடி பண்ணியிருக்கோம். இதில் 2 பல்லு பூண்டு, மிளகா, கருவேப்பிலை, வத்தல், சீரகப்பொடி எல்லாம் போட்டு இதை எண்ணெயில் போட்டுறோம். இது ரசம் வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ வதக்கி வச்சு கறியை விட்டுறாதுங்க. எந்த இது பண்ணினாலும் நம்ம கறியவே விடக்கூடாது. கறியை விட்டு அதனுடைய சுவையே மாறிடும். பிஸ்மில்லாஹ். ரசத்துக்கு போட்டு வந்தோடனே அதை இறக்கிறோம். இப்போ கோழி வேகட்டும். சேனக்கிழங்க வறுத்துருவோம். சேனக்கிழங்குக்கு ஏற்கனவே நம்ம வத்தல் பொடி உப்பு போட்டு வேக வச்சனால, மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சனால வெறும் வத்தல் பொடி போட்டு விரவி அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். சூடாக சோறு வடித்தாச்சு. சுட சுட சோறு வடித்தாச்சு. இப்போ ரசத்தை ஊற்றிடும். இந்த சேனக்கிழங்குல என்ன பண்ணணும், இதை அப்படி ஒரு பிளேட்டில் கட்டிடுங்க வார வச்சு. கொஞ்சம் வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா விரவணும். நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம இந்த சேனக்கிழங்குல பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு வத்தல் பொடி. ஏன்னா இது சிக்கன் 65 மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய். இதில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சனால உப்பு வந்து லைட்டாக போட்டாலே போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா விரவணும். எண்ணெய், வத்தல் பொடி, லைட்டாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன்னா ஏற்கனவே மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு தான் லைட்டாக நம்ம வேக வச்சுருக்கோம். இதை இப்போ கடாயில் பொரித்து எடுக்க வேண்டியதான். சேனக்கிழங்கு சிக்கன் 65. அருமையாக இருக்கும். கடலை எண்ணெய் எடுத்து பொரிக்க போகிறேன். இப்போ ரசத்தில் பொட்டு வந்துடுச்சு. இப்போ ரசத்தை இறக்கிட்டு இதை உடனே மூடிடணும். இப்போ தாய்ச்ச போட்டாச்சு. சேனக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு சேனக்கிழங்கு சிக்கன் 65 பண்ண போகிறோம்.
ரசத்துக்கு லைட்டாக பொட்டு வந்தோடனே ரசத்தை எப்படி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடும். ஒரு மூடிய உடனே மூடிடணும், அப்போ தான் வாசம் போகாது. இப்போ காய்ச்சில் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம், கடலை எண்ணெய். அதுக்கடியில் கவுண்டர் டாப்பை இதையும் க்ளீன் பண்ணிடும். பேப்பரை எடுத்துகிட்டு வரேன், பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணணும். இப்போ கடாய் வந்து காஞ்சிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு கடலை எண்ணெய் இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த அப்படியே போட்டு வறுத்து எடுக்கணும். எண்ணெய் காயட்டும், நம்ம ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ரெண்டு ரெண்டாக போட்டு பொரித்து எடுக்கும். இது சிக்கன் 65 மசாலா இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சோண்டு இதில் போட்டு விரவி செய்தால் இது நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். ரஸ்குத்தூளும் போடலாம். இதை வந்து வெட்டும் போது கையில் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு வெட்டுங்க, இல்லைன்னா கை அரிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு இதை வந்து நம்ம பண்ணணும், இப்படி வறுத்து எடுக்கலாம். கோழி அடுப்பு அணைச்சாச்சு. கோழி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை பொரிக்கும், சேனக்கிழங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தல் பொடி எல்லாம் போடும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் அதை வந்து அப்படி விரகணும் சேனக்கிழங்க. அப்போ தான் வந்து அது எல்லா பக்கமும் ஒட்டி இருக்கும். நம்மள்ட்ட சிக்கன் 65 மசாலா இருந்தால் கூட நம்ம போட்டு அதை பண்ணலாம், நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு. ரஸ்குத்தூளும் போடலாம். இன்றைக்கி நான் ரஸ்குத்தூள் போடாமல் பண்ணுறேன். ரஸ்குத்தூள் இருந்தால் ரஸ்குத்தூள் போட்டு பண்ணலாம். பப்பாளி ஒன்று வாங்கினேன், அதையே இன்றைக்கி மத்தியானம் கட் பண்ணி வச்சிருவோம் லஞ்சுக்கு. பப்பாளி இதையும் கட் பண்ணணும். கரியாமல் அடுப்பை வந்து மிதமான தீயில் வந்து எரிய விடணும். எரிய விட்டு வறுத்தால் தான்
நல்லா மசாலா நின்று எல்லா பக்கம் மொறுமொறுப்பு தன்மை வரும். அவசரப்பட்டு அடுப்பை கூட்டி வச்சிடாதீங்க, வம்பா போயிடும். இதுதான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் இதெல்லாம் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத. பாருங்கள், இப்போமே வாசம் தூக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருந்தேன்னா அப்போ அதனுடைய சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ என்கிட்ட இன்றைக்கி 65 மசாலா இல்லை, அது போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ப்ரெஷரில் ஆவி இருக்குது, இன்னும் கொஞ்சம் போகும். இந்த பொரிச்ச வந்த கடலைன்னு என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிறோம்ல அதில் ஊற்றி விட்ருங்க. மீன் குழம்பு வைக்கும் போது இந்த எண்ணெயை காலி பண்ணிடுங்க. ஒட்டவே ஒட்டாது, எண்ணெயில் ஒட்டாது. நம்ம வந்து எண்ணெயை காய விட்டு தான் இதை வறுத்து எடுக்கணும். இப்போ இதில் ப்ரெஷர் குறைஞ்சிட்டான்னு பார்ப்போம். இப்போ வீடியோக்காக வேண்டி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். வீடியோக்காக வேண்டி நான் பாதி தான் வறுத்தெடுக்கிறேன். இப்போ பாதி அப்படி ஃப்ரிட்ஜு தட்டில் தான் வைக்கணும். கொஞ்சம் ஃப்ரிட்ஜு தட்டில் வச்சு நீங்கள் பொரிச்சா ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். நான் வீடியோ எடுக்கணுன்ட்டு அப்படியே எடுத்துட்டேன். பாருங்கள், சேனக்கிழங்கு சிக்கன் 65. இந்த எண்ணெயை வீணாக எதுங்க வேண்டாம். மீன் குழம்பு வைக்கும் போது இந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் காலி பண்ணிடலாம். இப்போ கோழி கேப்சிகம் போட்டு சிக்கனும் கேப்சிகம் போட்டு ஒரு கோழி கிரேவி வச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்துட்டு. ரசம்
இன்றைக்கி அல்சியா சேனலில் தக்காளி ரசம், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் போட்டு ஒரு சிக்கன், சுட சுட சோறு, சேனக்கிழங்கு வறுவல், பப்பாயா. இதுதான் அல்சியா சேனலில் வந்து டுடே சமையல். இந்த கோழியில் வந்து கேப்சிகம் போட்டு வைக்கும் போது இதனுடைய சுவை வேறையாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி சோறு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.